ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 37 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 38ஆம் பாகம். அர்ஜுன் உதயமூர்த்தி உமாவிடம் தொடர்ந்து அவன் கண்டுபிடித்த ஆதாரங்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்தான். உதயமூர்த்தியிடம், நீங்கள் முதல்ல விஐபி சண்முக சுந்தரத்தோட பையன் ரவி பிரகாஷோடுக்கு ஃபோன் பண்ணி அவங்கிட்ட பேசி அவனை வர சொல்லி இருக்கீங்க. சரியாக 2 மணிக்கு மேலே தான் அவனை ஆத்திரம் தீர்ற அளவுக்கு அடித்து கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஹோட்டலில் என் கூட நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட பயன்படுத்தின ஸ்பூன்லேயும் டம்ளர்லேயும் இந்த கைரேகைகளை எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக செக் செஞ்சதில் கொலை செஞ்சவனோட கைரேகையும் உங்களோட கைரேகையும் ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு. அதற்கான ஆதாரங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க முன்னாடி அந்த ஆதாரங்களை எடுத்து போட்டான். இப்படியா நீங்கள் ஒவ்வொருத்தராக வர வச்சு கொலை பண்ணி இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் அவங்களோட பேசிய உங்களோட மொபைல் ஃபோனையும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பார்த்துருக்கேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த மொபைல் ஃபோனை தான் அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு அவந்திகாவை பொண்ணு பார்க்க வந்தபோது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே மொபைல் ஃபோனை தான் கீழே இருந்ததாக சொல்லி ஒருத்தர் என் கையில் கொடுத்தார். அதில் இருந்த நம்பரில் இருந்து தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ எனக்கு அந்த மொபைல் ஃபோனை உங்ககிட்ட பார்த்த ஞாபகம் எனக்கு அப்போ வரலை. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் ரூமிலிருந்து நீங்கள் பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அதே மொபைல் நம்பரை தான் எனக்கும் ஆதாரமாக கொடுத்தாங்க. அந்த அட்ரஸில் இருந்த பிரகாஷை தான் நீங்கள் கடைசியாக கொலை பண்ணி இருக்கீங்க. இப்போவும் நீங்கள் உண்மையை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, அந்த மொபைல் ஃபோன் கீழே கிடைச்சதுன்னு அந்த நபர் சொன்ன அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த மொபைல் ஃபோன் கிடைச்ச இடத்துல இருந்து நான் போய் விசாரித்ததில் பூக்கடைக்கார வேன் டிரைவரையும் விசாரித்தேன். அவன் தான் உங்களை எனக்கு அடையாளம் காட்டினான். அவந்திகாவை எங்கள் வீட்டிலேருந்து அழைச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதா அந்த வேன் டிரைவர் சொன்னார். அது என் வீடுன்னு அப்போது அந்த வேன் டிரைவருக்கு தெரியாது. நான் உடனே சுபாஷ் சாரை ஃபோன் பண்ணி வர வச்சு வேன் டிரைவரையும் அழைச்சிக்கிட்டு அன்றைக்கி ராத்திரியே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களை வெளியில் இருந்த வேன் டிரைவருக்கு அடையாளம் காட்டிய போது அவனும் நீங்கள் தான் ஃபோனை தொலைச்சிட்டு வந்து தேடினதாக ரொம்ப உறுதியாக சொன்னான். அதுக்கப்புறமா தான் உங்களை அப்படியே ஃபோட்டோ எடுத்து சுபாஷ் சார்கிட்ட தந்து நீங்கள் குடியிருந்த பழைய வீட்டில் போய் காட்டிய போது தான் அங்கே இருந்த எல்லாருமே நீங்கள் தான் உதயமூர்த்தின்னு அடையாளம் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி ராத்திரியே அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கக்கூடாதுன்னு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் சந்தேகப்பட்டு தான் சுபாஷ் சாரை அங்கேயே இருந்து தொடர்ந்து உங்களை கண்காணிக்க சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க. சுபாஷ் சாரும் உங்ககிட்ட நைஸாக பேசி உங்களை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி வச்சு மறுநாள் வரை இருந்து என் வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உங்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். கொலைகளை எல்லாம் செஞ்ச நீங்கள் உங்களோட பையன் பொண்ணு மேலே வச்ச பாசத்தினால தான் அவங்க டெட்பாடி மேலே ஒரு வெள்ளை துணியில் ஒரு எழுத்தாக எழுதி போட்டுக்கிட்டே வந்தீங்க. அந்த எழுத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நான் பார்த்ததில் ஆனந்தி தான் வரும் என்று நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக கேஸை திசை திருப்ப கே என்ற எழுத்து எழுதியிருந்தீங்க. உங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி நான் வந்து அவந்திகாவை உங்கள் வீட்டில் விட்டுட்டு
என் பாக்கெட்டில் இருந்த ஃபோன் அடிக்கவே நான் எடுத்து பேசும்போது அன்னைக்கு என்னுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்த ஆனந்தி கௌசல்யாவோட ஃபோட்டோக்களை பார்த்ததும் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சதை நான் அன்றைக்கே கவனித்தேன். உங்கள் முகமே மாறி போனது. அப்போது தான் நான் உங்களை கண்காணிக்க ஆரம்பித்தேன் என்றும் அர்ஜுன் கூறினான். அதை பற்றி அப்போவே உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்ச போது தான் அவந்திகா ஏதோ உண்மையை சொல்ல வந்தா. ஆனால் அவளையும் சொல்ல விடாமல் நீங்கள் தடுத்தீங்க. அப்போவே ஏதோ என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருந்தது. அவந்திகாவின் மேல் இருந்த காதலால் நான் அதை பெருசாக அப்போ நினைக்கல. அப்படி இருக்கவும் கூடாதுன்னு என் மனசை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனால் நான் மறுநாள் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு போய் ஃபோட்டோக்களை கொடுத்துட்டு கிளம்பிய பிறகு நீங்கள் போய் ஏதோ விளம்பரம் போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு அந்த ஃபோட்டோக்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க. அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் நீங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு வந்து போய் பேசிட்டு வெளியே போனதை நான் பார்த்துட்டேன். அப்போவே எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் நிறைய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் அந்த வேன் டிரைவரும் உங்களை அடையாளம் காட்டினான். நானும் உடனே என் வீட்டில் சொல்லி அவசரமாக உங்கள் பொண்ணு அவந்திகாவை நிச்சயம் பண்ணிக்கிட்டேன். அதற்கு முதல் நாள் ராத்திரியே உங்களை பற்றிய முழு விவரங்களையும் ஆதாரங்களையும் ஒன்று சேர்த்து கமிஷனர் சாருக்கு போய் நான் அதையெல்லாம் காட்டினேன். அப்போவே உங்கள் 2 பேரையும் அவர் அரெஸ்ட் பண்ண சொன்னார். நான் தான் ஒரு நாள் டைம் கேட்டேன். ஏன்னா உங்கள் பொண்ணு அவந்திகாவை நான் சாதாரணமாக எங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தால் அவள் எங்கள் வீட்டுக்கு வந்து இருக்க மாட்டான். அவள் முறையாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் சொல்கிறதையெல்லாம் அவள் கேட்கணும்னு நினச்சேன். அதன்படியும் நான் செஞ்சிட்டேன். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு உங்களுக்கு நான் தண்டனை வாங்கி தர முடியும். நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. ஆனால் உண்மையிலே குற்றாலத்தில் என்ன தான் நடந்தது? என்ன காரணத்துக்காக யாரால் ஆனந்தியும் கொலை செய்யப்பட்டாங்க? அவங்க 2 பேரோட உடல்கள் எங்கே? நான் குற்றாலத்தில் போய் விசாரித்த வரைக்கும் அவங்க உடல்கள் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்றான் அர்ஜுன். அர்ஜுன் பேச உதயமூர்த்தியும் உமாவும் அப்படியே கதறி அழ ஆரம்பித்தார்கள். அர்ஜுன் மறுபடியும் அவர்கள் அழும் வரை அமைதி காத்தான். அவர்கள் அழுது முடித்து மெதுவாக மறுபடியும் உதயமூர்த்தி தான் பேச ஆரம்பித்தார். முதல்ல தண்ணியை குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க என்று தண்ணீரை தந்தான் அர்ஜுன். தண்ணீர் டம்ளரை தட்டி விட்டார் உதயமூர்த்தி. நாங்கள் எதுவுமே சாப்பிடாம இப்படியே செத்தால் கூட எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கவலையெல்லாம் இப்போ என் பொண்ணு அவந்திகாவை பற்றித்தான். அவளுக்காக தான் நாங்கள் எங்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் என்று சொன்னார் உதயமூர்த்தி. பிறகு, சார், நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். இனி உங்களிடம் மறைப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயம் எதுவுமே என்னோட மகள் அவந்திகாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவளை கைவிட மாட்டீங்கன்னு நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு சந்தோஷமே எங்கள் இருவருக்கும் போதும். சரி, என்ன நடந்ததுன்னு நான் இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ராத்திரி சரியாக 1:30 மணிக்கு நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கௌசல்யா தான் எங்களுக்கு ஃபோன் செய்தான். ஒரு மாதிரியாக பதட்டமாக தான் ஃபோனில் பேசினான். என்னம்மா அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு அவளுக்கு பேச்சே வரல, அழுக தான் வந்தது. நீ எங்கம்மா இருக்க? ஆனந்தி எங்கே, என்னாச்சு அப்படின்னு நாங்கள் திரும்ப கேட்டதுக்கு கொஞ்ச நேரத்தில் நானே வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். அவள் வர வரைக்கும் எங்கள் உயிரை நாங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் கௌசல்யா எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவள் உடம்பு முழுவதும் அடிபட்டு இருந்தது. யாரோ அவளை கொல்லணும்னு எண்ணத்தோடு தான் ரொம்ப மோசமாக அடிச்சிருக்காங்க. அவள் உடம்பு பூராவும் ரத்தமாக வலிஞ்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள் 2 பேருமே பதறி போய், அம்மா கௌசல்யா, என்னம்மாச்சு, இதெல்லாம் என்ன, உனக்கு எப்படி அடிபட்டதுன்னு பதட்டத்திலேயே கேட்டோம். அவளுக்கு கொஞ்ச நேரம் பயத்தில் பேச்சே வரல.
அதுக்கப்புறம் நாங்கள் அவளை சமாதானப்படுத்தி பேச வச்சோம். அவள் என்ன நடந்ததுன்னு எங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தா என்றார் உதயமூர்த்தி. உடனே அர்ஜுன், சரி என்னாச்சு, கௌசல்யா என்ன சொன்னா சொல்லுங்க என்று கேட்டார். உதயமூர்த்தியும் கௌசல்யா சொன்னதை அப்படியே அர்ஜுனிடம் சொல்ல ஆரம்பித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 38ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். கதையை கேளுங்க. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. கதை ரொம்ப நல்லா இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு தொடர் கதைன்றதுனால தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, ஓகே, பாய்.